இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 வகை ஹெலிகாப்டர் ஒன்று இன்று விபத்துக்குள்ளானதில் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விபத்து சம்பந்தமான முழுமையான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இந்த விபத்து எப்படி நடந்தது, அதில் பயணம் செய்தவர்கள் யார், அதில் கொல்லப்பட்டவர்கள் யார், விபத்துக்கான காரணம் போன்ற பல்வேறு விடயங்களை இதில் பார்க்க போகின்றோம். அது மட்டும் இல்லாமல் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 வகை ஹெலிகாப்டர், இந்த ஹெலிகாப்டரினுடைய பேரை கேள்விப்பட்டவுடனே உங்களுக்கு சில முன்னாள் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ஜெனரல் அனுருத்த ரத்வத்தையினுடைய பெயர் சிலவளை ஞாபகத்துக்கு வரலாம். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க காலத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். ஏன் அவருடைய பேர் இதில் ஞாபகத்துக்கு வரணும், அதில் என்ன சம்பவம் என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று இருக்குது. அதையும் சேர்த்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். எனவே கிடைத்திருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இன்றைக்கு மே மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்று காலை 8:17 அளவில் மாதுரு ஓயா நீர்த்தேக்கம் இருக்குத்தானே, அந்த நீர்த்தேக்கத்தில் அவசரமாக ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று வேகமாக இறங்குது. அப்படி இறங்கிக்குள்ள அது விபத்துக்குள்ளாகி அதில் 12 பேர் பயணம் செய்யணும். அந்த 12 பேருமே அந்த விபத்துக்குள்ளாகினோம். உடனடியாக இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான மீட்பு அணியினர் மிக வேகமாக செயல்பட்டு அந்த 12 பேரையுமே மீட்டெடுத்து மருத்துவமனையில் கொண்டே சேர்ப்பிக்கணும். முதல்ல அரங்கவில்ல மருத்துவமனை என்று சொல்லி அந்த மருத்துவமனைக்கு அந்த 12 பேருமே கொண்டு போகப்படினோம். அதுக்கு பிறகு அதிலிருந்து 8 பேர் புலனறுவ பொது வைத்தியசாலைக்கு கொண்டு போகப்படினோம். இவ்வாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த 12 பேரில் 6 பேர் உயிரிழக்கின்றார்கள். பிறகு சிகிச்சை பலனில்லாமல். இதுதான் இன்றைய சம்பவத்தினுடைய சுருக்கம். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாணத்தில் மாதுரு ஓயா நீர்த்தேக்கம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய நீர்த்தேக்கம் ஒன்று இருக்குது. அந்த மாதுரு ஓயா நீர்த்தேக்கத்துக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் விசேட அதிரடிப்படையினுடைய இராணுவ முகாம் ஒன்று இருக்குது. அது ஒரு பயிற்சி கல்லூரி. எனவே இன்றைக்கு அந்த பயிற்சி கல்லூரியில் ஒரு விசேட நிகழ்வு ஒன்று நடக்க இருந்தது. அதாவது பயிற்சியை முடித்த ஒரு தொகுதி இராணுவத்தினர் பயிற்சியை முடித்து வெளியேறுகின்ற நிகழ்வு இன்றைக்கு நடக்க இருந்தது. அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஏற்பாடு எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் போது இராணுவ அணிவகுப்பு மரியாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாம். அந்த இராணுவ அணிவகுப்பு மரியாதைக்கு தேவையான இராணுவத்தினரை ஏற்றி இறக்கிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஹெலிகாப்டர் எங்கிருந்து என்று சொன்னால் ஹிங்குராங்கோட விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்டு வந்த ஒரு ஹெலிகாப்டர். அதுதான் பெல் 212 வகை ஹெலிகாப்டர், அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர். அப்போ அது இராணுவத்தினர் ஏற்றி இறக்கி கொண்டிருக்கும் போது காலையில் 6:44 புறப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் இராணுவத்தினரை ஏற்றி இறக்கிக்குள்ள காலையில் 8:17 அளவில் தொழில்நுட்ப கோளாறுக்கு இலக்காகுது. அப்போ உடனடியாக என்ன செய்யணும்னு சொன்னால் அவசரமாக லேண்ட் பண்ணணும். தரையிறக்க வேண்டிய கட்டாயம் 2 விமானிகள் அதில் இருந்திருக்கணும். அந்த 2 விமானிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவசரமாக தரையிறக்கணும். அப்போ அவசரமாக எங்கேயாவது தரப்பகுதியில் தரையிறக்கினா கட்டாயம் மிகப்பெரிய சேதமும் மிகப்பெரிய ஆபத்தும் பெறும். அப்போ உடனடியாக என்ன செய்திருக்கணும், அந்த நீர்த்தேக்கத்துக்குள்ள மாதுரு ஓயா நீர்த்தேக்கத்துக்குள்ள கொண்டு போயிட்டு தண்ணீரில் கொண்டு போய் இறக்கியிருக்கணும். அதனால தான் பாரிய அளவு சேதங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகக்குள்ள அதில் இருந்தாக்களாரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 விமானிகள் உட்பட 6 விமானப்படையினர், அதை விட 6 இராணுவத்தினர், 6 இராணுவத்தினரும் 6 விமானப்படையினரும் இருந்திருக்கணும். இந்த 12 பேருமே விபத்துக்குள்ளாகி பின்னர் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இராணுவத்தினரும் 2 விமானப்படையினரும் உயிரிழக்கினம். இதுதான் இந்த சம்பவம். இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விமானப்படையினர் 9 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிச்சிருக்கணும். உடனடியாக இது சம்பந்தமான விசாரணைகளை நடத்தணும். என்ன காரணத்துக்காக இந்த விபத்து நடந்தது என்பது சம்பந்தமாக. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹிங்குராங்கோட விமானப்படை தளம் இருக்குதானே, அந்த விமானப்படை தளத்துக்கும் இந்த பெல் வகை ஹெலிகாப்டர்களுக்கும் ஒரு நாளுமே ஆகாது போல நடக்குது. ஏன்னு சொன்னால் இதுக்கு முதலும் நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த விபத்துக்கள் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த புள்ளி விவரங்களின்படி 2016ஆம் ஆண்டில் 2 தரம், 2022ஆம் ஆண்டில் 1 தரம், 2024ஆம் ஆண்டு போன வருஷம் ஒரு தடவை, பிறகு இந்த வருஷம் என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களில் இந்த பெல் வகை ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளாகி இருக்குது. ஆனால் இதுக்கு முதல் விபத்துக்குள்ளான சந்தர்ப்பங்களில் யாருமே காயமடையவோ அல்லது இறக்கவோ இல்லை. இந்த முறை தான் இன்றைக்கு நடந்த சம்பவத்தில்
தான் வந்து 6 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே என்ன காரணத்துக்காக இந்த ஹிங்குராங்கோட விமானப்படை தளத்தில் அடிக்கடி விபத்துக்கள் நடக்குது என்று சொல்லி தெரியல. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு விபத்துக்குள்ளான பெல் 212 வகை ஹெலிகாப்டர் சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் பார்க்கலாம். இது வந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட அமெரிக்கன் மேட் ஹெலிகாப்டர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனி தான் இதை வந்து உற்பத்தி செய்தது. 1968 ஆண்டில் இருந்து இந்த ஹெலிகாப்டர்கள் உற்பத்தி செய்யப்பட ஆரம்பித்தது. ஆனால் இப்போ வந்து இதற்கான உற்பத்தி வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இதுக்கு பிறகு இப்போ நவீன ஹெலிகாப்டர்கள் எத்தனையோ வந்துட்டு அதனால இந்த வகை ஹெலிகாப்டர்கள் வந்து உற்பத்தி செய்கிறது வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஹெலிகாப்டர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உலகத்தில் ஒரு சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீலங்காவில் இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது, அதே மாதிரி ஒரு சில நாடுகள் தாய்லாந்தில் இருக்குது, கனடாவில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில நாடுகள்கிட்ட மட்டும்தான் இந்த பெல் 212 வகை ஹெலிகாப்டர்கள் இருக்குது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமாக 8 ஹெலிகாப்டர்கள் இருக்குது. அதில் ஒன்று வந்து இன்றைக்கு விபத்துக்குள்ளாகி இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 190 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பறக்குமாம். ஆனால் ஏதாவது ஒரு அவசர சந்தர்ப்பத்தில் வந்து மேக்ஸிமம் 220 கிலோமீட்டர் வேகத்தில் கூட பறக்குமாம். ஆனால் அதை விட வேகமாக பறக்கிறதுக்கு அனுமதி இல்லை. மேக்ஸிமம் டேக் ஆஃப் ஆகிற வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5080 கிலோகிராம் என்று சொல்லப்படுகிறது. எனவே 5080 கிலோகிராம் வரைக்கும் ஆக்களையோ பொருட்களையோ ஏற்றி கொண்டு பறக்க முடியும். அதுக்கு மேலே பாரத்தை ஏற்றக்கூடாது. இதுதான் இந்த பெல் 212 வகை ஹெலிகாப்டரினுடைய அடிப்படையான சில விஷயங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், போன வருஷம் வந்து உலகத்தையே உலுக்கின மிகப்பெரிய விபத்து ஒன்று நடைபெற்றது. அதில் வந்து கொல்லப்பட்டதார்னு சொன்னால் அப்போதைய ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி எப்ராஹிம் ரைசி வந்து அதில் கொல்லப்பட்டவர். அவரோட பயணித்தவர்கள் வந்து மொத்தமாக 8 பேர் அந்த விபத்தில் கொல்லப்பட்டவர்கள். அந்த விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரும் வந்து இதே பெல் 212 வகை ஹெலிகாப்டர் தான். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேம் சம்மந்தப்படுது. அசர்பைஜான் நாட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேமை வந்து திறந்து வச்சுட்டு தான் எப்ராஹிம் ரைசி அவர்கள் திரும்பி கொண்டு கேட்குள்ள அந்த ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளாகி அதில் வந்து அவர்கள் 8 பேருமே வந்து உயிரிழந்தார்கள். இது வந்து போன வருஷம் நடைபெற்ற சம்பவம். இப்போ வந்து 1996 ஆண்டில் நடைபெற்ற ஒரு சம்பவம், அதுவும் இதே பெல் 212 வகை ஹெலிகாப்டரோட சம்பந்தப்பட்ட மிக மிக முக்கியமான சம்பவம் என்ற பார்ப்போம். 1996 ஆண்டு என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்போதைய இலங்கையினுடைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. அப்போ வந்து பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் யாரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏன்னு சொன்னால் பாதுகாப்பு அமைச்சர் வந்து சந்திரிகா தான், ஜனாதிபதி தான். பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் வந்து சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்களுடைய மாமனார் வந்து அனுருத்த ரத்வத்த, ஜெனரல் அனுருத்த ரத்வத்த அவர் தான் வந்து பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர். அப்படி இருக்கும்போது 1996 ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஒன்று நடக்குது. இதே மாதிரி ஒரு பெல் 212 வகை ஹெலிகாப்டரில் வந்து ஜெனரல் அனுருத்த ரத்வத்த, பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுருத்த ரத்வத்த வந்து ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்கிறார். அந்த ஹெலிகாப்டரில் வந்து அவர் மட்டும் போகல, இன்னும் முக்கியமான ஆட்கள் எல்லாம் போகினோம். அந்த முக்கியமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் வந்து பிரேமரத்ன சுமதிபால என்று சொல்லி வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். பிரேமரத்ன சுமதிபால என்று சொல்லி அவர் அந்த ஹெலிகாப்டரில் இருந்தவர். அதே போல ராணுவ தளபதியாக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் ரொஹான் தழுவத்த, அதே போல பொலிஸ்மா அதிபர் WP ராஜகுரு அவர் ஒரு தமிழர், அவரும் அந்த ஹெலிகாப்டரில் இருந்தவர். அதே போல இன்னும் ஒரு ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அசோக ஜெயவர்தன, இவர்கள் உட்பட அவர்களுடைய மெய்ப்பாதுகாவலர்கள் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் இந்த ஹெலிகாப்டரில் ஏறி ஒரு பயணம் ஒன்று போகினோம். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஹெலிகாப்டரில் இருந்த ஆட்கள் எல்லாருமே வந்து பிரதி பாதுகாப்பு அமைச்சர், ராணுவ தளபதி, பொலிஸ்மா அதிபர், இன்னும் ஒரு ராணுவ ஜெனரல் என்று சொல்லி எல்லாருமே வந்து முக்கியமான ஆட்கள். இவர்களை சுமந்து கொண்டு இந்த ஹெலிகாப்டர் வந்து பறந்து வரைக்குள்ள திடீரென்று அந்த ஹெலிகாப்டருக்கும் கட்டுப்பாட்டு நிலையத்துக்குமான தொடர்பு வந்து துண்டிக்கப்படுது. அந்த ஹெலிகாப்டருக்கு என்ன நடந்ததே தெரியாது. அது வந்து வவுனியால லேண்ட் ஆச்சான்னு சொல்லி வவுனியால செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் வந்து லேண்ட் ஆகல. வவுனியா விமானப்படை தளத்தில் அனுராதபுரத்தில் போயிட்டு லேண்ட் ஆயினமான்னு சொல்லி அங்கே செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் வந்து லேண்ட் ஆகல. பதவியால் வந்து லேண்ட் ஆயினமான்னு சொல்லி அங்கே செக் பண்ணி பார்த்தா அங்கேயும் வந்து லேண்ட் ஆகல. என்ன நடந்ததே தெரியல. நாடு முழுக்க மிகுந்த பரபரப்பு. இலங்கை அரசாங்கம், இலங்கை முப்படைகள் என்று சொல்லி எல்லா இடம் வந்து மிகுந்த பரபரப்பு. பிரதி பாதுகாப்பு அமைச்சர் உள்ளிட்ட முக்கியமான ஆட்களை சுமந்து கொண்டு போன இந்த ஹெலிகாப்டருக்கு வந்து என்ன நடந்ததுன்னு
சொல்லி இதுக்கிடையில் வந்து இயக்கம் செலவில் சுட்டு விழுத்திருக்கான்னு சொல்லி ஒரு தகவலும் வந்து எல்லா இடம் பரவிச்சது. அப்போ இலங்கை விமானப்படை வந்து தீவிர தேடுதல் வேட்டையை வந்து நடத்தி கொண்டிருக்கணும். என்ன நடந்ததுன்னு சொல்லி எல்லா இடம் வந்து மிகுந்த பரபரப்பு வந்து ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலமாக தொடர்பே இல்லை. என்ன நடந்ததுன்னு சொன்னால் இவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று அந்த ஹெலிகாப்டரில் வந்து எரிபொருள் தீர்ந்து போச்சுது. பிறகுதான் விசாரித்து பார்த்தா ஒரு 10-15 நிமிஷம் பறக்கிறதுக்கு தேவையான எரிபொருள் மட்டும்தான் அந்த ஹெலிகாப்டரில் இருந்திருக்குது. ஆனால் இவியல் வந்து 2.5 மணித்தியால பயணத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கணும். அது சம்பந்தமான விசாரணைகள் எல்லாம் பிறகு நடைபெற்று அது பெரிய கேஸ். அந்த விசாரணை ஃபைலே வந்து மிகப்பெரிய ஒரு ஃபைல் உண்டு. அதை பற்றி நாங்கள் விரிவாக இதில் சொல்ல முடியாது. எனவே அந்த ஹெலிகாப்டருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அதில் வந்து எரிபொருள் இல்லை. இப்போ வந்து அவசரமாக தரை இறக்கியே ஆகணும். இறக்கி நடத்த வந்து அவைகள் கவனிக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் ஒரே பனிக்காக இருந்திருக்கும். எரிபொருள் முடிய போது எந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் என்றே தெரியாது. எனவே எப்படியாவது இறக்கிட்டா போதும் என்று சொல்லி பாதுகாப்பாக கொண்டு வந்து ஒரு இடத்துல இறக்குவோம் என்று சொல்லி ஒரு தோட்ட காணிக்குள்ளே கொண்டு வந்து இறக்கின போது அவைக்கு தெரியாது அது இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஏரியான்னு சொல்லி. அதாவது வவுனியாவில் வந்து கிடாச்சூரி என்ற இடம் இருக்குது. அந்த கிடாச்சூரி ஏரியாவில் தான் வந்து இறக்கினவே அது வந்து இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி. என்ன பிரச்சனை சொன்னால் அதில் இருந்து இராணுவத்தினுடைய முன்னரங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால தாண்டி குளமாக இருக்கலாம், அங்கால வந்து ஏனைய மன்னார் ரோட்டில் இருக்கக்கூடிய முன்னரங்காக இருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எனவே 10-15 கிலோமீட்டருக்கு தாண்டி போனால் மட்டும்தான் இராணுவத்தை சந்திக்க முடியுமே தவிர மற்றபடி இது இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டு ஏரியா. உடனடியாக அந்த ஹெலிகாப்டர்லேருந்து வெளியில் வந்து சுத்துமுத்தும் பாக்கினம் ஒரு தோட்டக்காணிக்குள்ளே கொண்டு வந்து இறக்கி இருக்கணும். பக்கத்தில் பார்த்தா ஒரு வீடு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொலிஸ்மா அதிபராக இருந்த ராஜகுருக்கு வந்து தமிழ் தெரிந்தானே, ஏனென்றா அவர் ஒரு தமிழர். அவர் அவசரமாக ஓடி போய் அந்த வீட்டில் தட்டி உதவி கேட்கிறார். அந்த வீட்டில் இருந்த வீட்டுக்காரருடைய பேர் வந்து திருச்செல்வம் என்று சொல்லி, திருச்செல்வமும் அவருடைய குடும்பம் வந்து அதில் வசிச்சிருக்கணும். பிறகு அவர்களுடைய உதவியோட என்ன சிரிக்கணும் சொன்னால் உடனடியாக வந்து முன்னரங்க நோக்கி நடந்து போவோம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஹெலிகாப்டரை கொண்டு வந்து இறக்கியாச்சு, அதுவும் இயக்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து இறக்கியாச்சு. இயக்கம் எந்த நேரம் வந்து சுற்றி வளைக்கலாம் என்று சொல்லி ஒரு நிலைமை இருக்குது. எனவே அங்கிருந்து எப்படியாவது தப்பி ஓடிடணும் என்று சொல்லி அவசரமாக காட்டுக்களால் தப்பி முன்னரங்க நோக்கி போகினோம். அதுக்கு பிறகு 1 மணித்தியாலும் தொடர்ந்து காட்டுக்களால் பயணம் செய்து வந்த பிறகுதான் அவையின் வாக்கி டோக்கியில் வந்து சிக்னல் கிடைக்குது. வவுனியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிக்னல் மையம் விக்டர் என்று சொல்றது. அந்த விக்டர்ல இருந்து இவையின் வாக்கி டோக்கிக்கு வந்து கனெக்ட் ஆகுது. அந்த வவுனியாவில் இருக்கக்கூடிய விக்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு பெண் அதிகாரி வந்து கதைக்கிறார். அவளோட கதைச்சு உடனடியாக தகவல்கள் எல்லாம் பரிமாறப்பட்டு பின்னர் வந்து அவர்கள் பத்திரமாக இராணுவ கட்டுப்பாட்டுக்களை வந்து சேர்க்கிறார்கள். அந்த ஹெலிகாப்டர் வந்து பின்னர் தகர்க்கப்பட்டது. இதுதான் அந்த 1996ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற்ற சம்பவம். அந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆனதும் இதே பெல் 212 வகை ஹெலிகாப்டர் தான். எனவே இன்று நடைபெற்ற இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அது சம்பந்தமாக மேலதிக விவரங்கள் கிடைத்தால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.